வணக்கம். நான் மருத்துவர் பிரசன்னா, சட்டம் சார்ந்த மருத்துவத்துறை, கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜிலேருந்து பேசுகிறேன். குழந்தைகளுக்கு வயது தீர்மானிக்க குழந்தைகளுடைய பற்கள், எலும்பின் வளர்ச்சி, அதன் நுண்கதிர்கள் வைத்து பற்களின் என்ன பற்கள் எப்போது ஆரம்பித்தது என்றும் எப்போது வளர்ச்சி அடைந்தது என்றும் அதை கவனித்தும் அதை நாங்கள் பார்த்தும், இரண்டாவது நுண்கதிர்வீச்சு எடுத்து புகைப்படம் எடுத்து எலும்புகள் வளர்ச்சியும் எலும்புகள் என்னென்ன எலும்புகள் வந்துள்ளது, என்னென்ன எலும்புகள் வரப்போகிறது என்பதை ஆராய்ந்தும், பிறகு இரண்டாம் பாலின உறுப்புகளும் இரண்டாம் பாலின வளர்ச்சிகளும் அதை வைத்தும் நாங்கள் சட்டம் சார்ந்த முறையில் தோராயமான வயதை குறிப்பார்த்து தோராயமான வயதை நாங்கள் சரிபார்த்து வயதுக்கு உட்பட்டவரா என்பதை பார்த்து சான்றிதழ் வழங்குவோம். குறிப்பாக நுண்கதிர்வீச்சு எடுத்து குறிப்பிட்ட எந்தெந்த உடல் பாகங்கள் அல்லது உடல் ஜாயின்ட்ஸ் பொறுத்து நாங்கள் தேவைப்படும் ஜாயிண்டின் நுண்கதிர்வீச்சின் படத்தை எடுத்து அதை பற்றியும் அதில் வந்துள்ள எலும்பு வளர்ச்சியை பற்றியும் நாங்கள் அதையும் வைத்து பற்களின் வளர்ச்சியும் வைத்து அதையும் நுண்கதிர்கள் எடுக்கப்பட்டு அதை பற்றியும் நாங்கள் கூறுவோம். பின்பு இரண்டாம் பாலின வளர்ச்சிகள் பொதுவாக அந்த வயதுக்கு வரும் ஆண் பெண் ஏற்படும் உடல் மாற்றங்களையும் உடலில் ஏற்படும் இரண்டாம் பாலின வளர்ச்சிகளையும் வைத்து, குறிப்பாக அதாவது ஆண் என்றால் மீசை அரும்பும் வயதையும் பொறுத்து, பெண் என்றால் உடல் வளர்ச்சிகள் வைத்தும் தோராயமான வயதை அந்த வயதுக்குரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பதை வைத்து நாங்கள் ஒரு நபருடைய வயதை தோராயமாக தந்து முடிவெடுப்போம், சான்றிதழ் வழங்குவோம். மருத்துவர் பிரசன்னா, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, சட்டம் சார்ந்த மருத்துவத்துறை, மூத்த உதவி பேராசிரியர்.